இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வரும்னா 28, 29, 30 அக்டோபர் 1ங்கிற இந்த 4 நாட்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வருவேன். அதிகபட்சமாக இந்த மாணவர்கள் இவங்க எல்லாம் கூடக்கூடிய இடம் எதுவா இருக்கும் அப்படின்னா, இப்ப நான் கணிச்சு பார்க்கறது எது அப்படின்னா, பள்ளி விடுமுறை முடிச்சு இந்த நாட்கள் வர்றதுனால கண்காட்சி, பொருட்காட்சி, பொழுதுபோக்கு நிலையம், பூங்கா மற்றும் அரசியல் நிகழ்வுகள், இல்லைன்னா ரசிகர்களின் நிகழ்வுகள். இப்போ விஜய் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து அடுத்த பிரச்சாரத்துல இருக்கக்கூடிய நபரா இருக்காரு, அவனுக்கு தான் கூட்டம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஒருவேளை இதுல வந்து விஜயுடைய அந்த பிரச்சாரத்துல கூட பெரிய அளவுக்கு ஏதோ ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதமோ ஒரு கூட்டு மரணமோ ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. 10 முதல் 200 நபர்கள் வரை இதுல பாதிப்படைவதற்கு வாய்ப்பு ஏற்படும். இப்போ ஒரு கட்டட கட்டுற இடத்துல அப்படின்னா குறைஞ்சபட்சம் 10 பேர் அடிபடுறதுக்கும், ஒரு விளையாட்டு இல்லைன்னா பூங்கா அந்த மாதிரி அப்படின்னா அங்க வந்து ஒரு 30 பேரோ ஒரு 50 பேரோ அடிபடுறதுக்கும், இந்த அரசியல் மாதிரியான நிகழ்வுகள்ல 200 பேர் வரையும் அடிபடுறதுக்கோ இல்ல கொல்லப்படுவதற்கோ இல்ல பாதிக்கப்படுவதற்கோ ஏதோ ஒரு சூழ்நிலை உருவாயிடும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான கூட்டமான இடங்களுக்கு கூட்டமான நேரத்தில் போவதை தவிர்த்து விட்டு முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயா போயிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது ரொம்ப நேரம் மோசமானது. வானத்தில் கிரகங்களுடைய நிலைமையும் மோசமா இருக்குது.